சாப்டர் 8ஓட ஸ்டார்டிங்ல ட்ரைனிங் சென்டர் தான் காமிக்கிறாங்க. அப்போ அங்க நியூ ரெக்ரூட்ஸ் எல்லாரையும் ரேங்க் வைஸா தனித்தனியா பிரிச்சு அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு பேஸ்ல இருந்து வேன் வந்திருக்கு. மொட்டை வேன்ல ஏறி உட்காந்துட்டு கிம் மென்ஜூன், நீ உன்னோட பேஸுக்கு போனதும் என்ன கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணணும்னு அழுதுகிட்டே சொல்றான். நீ இப்போ இப்படிதான் சொல்லுவ, ஆனா போனதுக்கு அப்புறம் நீயே என்ன காண்டாக்ட் பண்ணுவியாங்கிறது டவுட் தான். மொட்டை உடனே நான் கண்டிப்பா பண்ணுவேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். சரி ஏதோ பண்ணு. மொட்டை என்ன சொல்றான்னா, நீ சீரியஸாவே சியோர் உனக்கு போறியா? எல்லாருமே அவாய்ட் பண்ணதான் விரும்புவாங்க, நீ ஏன் வாலண்டியரா அங்க போறேன்னு ஒத்துக்கிட்ட? கிம் மென்ஜூன், நீ புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. உனக்கு மண்டையில முடிதான் இல்லன்னு நினைச்சேன், ஆனா இப்ப மூளையும் இல்லன்னு தெரியுது. எனக்கு மிகப்பெரிய ஒரு கோல் இருக்கு. மொட்டை மண்டைய போட்டு கசக்கிட்டு அது என்ன மேக்ஸிமம் லெவல் 100 அடையல மாதிரியான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஆல்ரெடி 30 லெவல் அடைஞ்சிட்டேன், அது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல, நீ ஒரு பைத்தியக்காரன்டா, மறக்காம என்ன காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பாய் காமிச்சிட்டு மொட்டை வேன்ல போறான். சரி பாக்கலாம். ஆல்ரெடியே சத்தம் போடுற ஒரு பைத்தியக்காரன் என்னோட பேஸுக்கு போயிட்டான், என்ன எல்லாரும் போயிட்டானுங்க, நான் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ என்ன சவுண்டுன்னு பார்த்தா ஒரு ட்ரக் செம்ம ஸ்பீட்ல வந்து ஹீரோ முன்னாடி நிக்குது. அந்த ட்ரக்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. நீந்தா கிம் மென்ஜூனா? நம்ம ஹீரோ யாரா அதுன்னு பாக்குறான். இவன் பேரு கிம் மென்ஜி. இவன் என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, வர வழியில பனி ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். நம்ம ஹீரோ இத ஒண்ணு கூட எதிர்பார்க்கல. இது என்ன மாசம், இப்ப கூடவா பனி பெஞ்சிட்டு இருக்குன்னு ஷாக் ஆகுறான். சரி வா பின்னாடி ஏறிக்க, நம்மளோட ஸ்குவாடுக்கு திரும்ப போலாம். இவன் என்ன எந்த அளவுக்கு ஷோ ஆஃப் பண்றான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ட்ரக்ல ஏறி உட்காந்துட்டு, நான் என்னோட பேஸுக்கு போனதும் ஒரு சோல்ஜரா என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறான். ட்ரைனிங் எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தாலும் இல்ல அடிக்கடி நான் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நான் கவலைப்படுற ஒரு விஷயம்னா அது புதுசா வர நியூபீஸ தொல்லை பண்றதுதான். நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் தொல்லை பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறான்னா நியூபீஸ் எல்லாம் உட்கார வச்சு, டே டிராகன் பாலை கண்டுபிடிங்கடான்னு ஒரு சீனியர் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க இருக்க நியூபீஸ்லாம், டிராகன் பாலா, அதெல்லாம் அனிமேஸ்ல வரும், நாங்க எங்கள அதை போய் தேடுறதுன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அப்புறம் நியூபீஸோட கழுத்தை புடிச்சு இழுத்து தொல்லை பண்றது. அந்த நியூபி அங்கிள் என்ன விடுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி எல்லாம் நடந்தா இப்ப நான் பொறுத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட பொறுமையே இல்ல, சரி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் போல, வேற வழி இல்ல அப்படின்னு நினைக்கிறான். நான் என்னோட சுப்பீரியரை ஒரு முறை அட்டாக் பண்ணா கூட என்ன மிலிட்டரி பிரிசன்ல போட்டுருவாங்க. நம்ம ஹீரோவும் வர வேண்டிய அவனோட பேஸுக்கு வந்துட்டான். அப்ப நம்ம ஹீரோ உண்மையிலேயே இங்க பனி பெய்யுதுன்னு நினைக்கிறான். இதுதான் சியோர் ஓன் ஹண்டர் கார்ப்ஸோட டிவிஷன். அதுல நம்ம ஹீரோ 104வது டிவிஷன்ல 2வது பெட்டாலியன்ல இருக்கான். நம்ம ஹீரோவை அவனோட ரூம்க்கு கிம் மென்ஜி கூட்டிட்டு போறான். அப்ப டோரை ஓபன் பண்ணி, ஹே இவன் ஒரு நியூபி, இவனுக்கு சாப்பிடுற பிளேஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அங்க இருக்கிற 2 பேரும், எது இவன் ஒரு நியூபியான்னு வாயை பொளந்துகிட்டு, உன் பேர் என்னடான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ என்னோட பேரு கிம் மென்ஜூன்னு சொல்றான். ஏய் நீ ஒரு ஹவுண்ட தனியா தோக்கடிச்சேன்னு ரூமர்ஸ்லாம் வந்துச்சே, அந்த கிம் மென்ஜூனா? டே இந்தாடா இந்த நியூபியோட பொருள் எல்லாத்தையும் அங்க வையின்னு சொல்றான். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இவனுங்க 2 பேரும் தான் இந்த ஹாஸ்டலோட தலைவனுங்களா? இவனுங்களோட எக்ஸ்பிரஷனை பார்த்தா ஏதோ புதுசா விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுறானுங்க. அவனுங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீ அதிகமான ஸ்கோர் எடுத்திருந்தா நீ ஒரு நல்ல பிளேஸ சூஸ் பண்ணி போயிருக்கலாமே, நீ ஏன் இந்த மாதிரியான பிளேஸுக்கு வந்த? நம்ம ஹீரோ என்ன ரிப்ளை பண்றான்னா, ஃப்ரண்ட் லைன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவனுங்க 2 பேரும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு இவன் ஒரு பைத்தியக்காரன்னு சிரிக்கிறானுங்க. அப்புறம் உனக்கு சிஸ்டர் யாராவது இருக்காங்களான்னு கேக்குறானுங்க. நம்ம ஹீரோ இல்லன்னு சொல்றான். சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி சொல்லுன்னு கேக்குறான். நம்ம ஹீரோ நான் பிறந்ததுல இருந்து தனியா தான் இருக்கேன்னு சொல்றான். அச்சச்சோ நீ ரொம்ப அன்லக்கி, சரி உன்னோட டேலண்ட்டை எங்களுக்கு ஷோ பண்ணு. இவனுங்களுக்கு ஷோ பண்ணா மட்டும் இவனுங்க போயிடுவாங்களான்னு மனசுல யோசிச்சுட்டு, சரி நான் உங்களுக்கு ஒரு விரல்ல புஷ்அப் பண்ணி காமிக்கிறேன். இதை கேட்டதும் சிவப்பு மண்டை செம காண்டுல, டேய் இதெல்லாம் ஒரு டேலண்டா, நாங்க கூட நாள் முழுக்க இதை பண்ணுவோம்னு சொல்றான். பக்கத்துல இருக்கவன் கோவப்படாத, அவனை நமக்கு ஷோ பண்ண விடுன்னு சொல்லிட்டு நீ இப்ப பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு விரல்ல புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதை பார்த்து இவனுங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, எது உன்னால செங்குத்தா புஷ்அப் பண்ண முடியுமா? நம்ம டிவிஷன்ல இந்த மாதிரி யாராலையாச்சும் பண்ண முடியுமான்னு சிவப்பு மண்டை கேக்குறான். அதுக்கு பக்கத்துல இருக்கவன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேஸ்டர்டால மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்றான். அப்ப அங்க ஒருத்தவன் என்ட்ரி கொடுக்கறான். அப்ப அவன் செம காண்டுல, டே வழிய விட்டு போடான்னு சொல்றான். சிவப்பு மண்டை உடனே, அடைச்ச இவன் நம்ம ஃபன்னையே கெடுத்துட்டான். நம்ம ஹீரோ இந்த வாய்ஸ் ஆல்ரெடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேனேன்னு திரும்பி பார்த்தா அது இன்ஸ்ட்ரக்டரா இருந்த லீ தான். உடனே சிவப்பு மண்டை, நீ ஏன் இந்த அளவுக்கு எக்ஸாஸ்டான ஸ்டேஜ்ல இருக்க? இத்தனைக்கும் உன்னை இன்ஸ்ட்ரக்டரா தான் டிஸ்பேட்ச் பண்ணியிருந்தாங்க. பக்கத்துல இருக்கவன், நீ இந்த கிட்ஸை டார்ச்சர் பண்ணதுக்கு உனக்கு எத்தனை நாள் வெக்கேஷன் கிடைச்சது? டேய் பாஸ்டர்ட், உனக்கு எவ்வளவு அரகண்ட் இருந்தா நாங்க கேக்குறதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம போவ? உடனே லீ, எனக்கு 4 நாள் கிடைச்சது, போதுமா? தொந்தரவு பண்றத முதல்ல நிப்பாட்டு, என்ன தனியா விடுறீங்களா? அதுக்கு நீ எங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வச்சா வேணா நாங்க இப்ப கிளம்புறோம். அதுக்கு லீ, 4 நாளுங்கிறது ஒன்னும் லாங் டைம் இல்லன்னு கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. அப்புறம் மனசுக்குள்ளேயே இவனுங்க என்ன ரொம்ப கோவப்படுத்துறானுங்க, ஆனா இவனுங்கள ரேங்க்ல என்னால பீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறாரு. அப்ப அவனுங்க கிளம்பிட்டானுங்க. எப்படியோ ஒரு வழியா போய் தொலைஞ்சாங்களான்னு லீ படுத்துக்கிட்டு மொபைல பாக்குறாரு. அப்ப அதுல ஒரு நியூஸ், நீங்க
நீங்க இப்ப பாக்குற மாதிரியே எரிமலையில டஞ்சன் இருக்கிறதால அங்க நேச்சுரலாவே டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கு. அதனால அது தொடர்ச்சியா டேமேஜை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, நம்ம 80ஸ்ல இருந்த மாதிரி இல்ல, இப்ப இந்த சின்ன இடத்துல கூடவா ரேங்க் டிஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அப்போ லீ டோன்ஜின் ஒருத்தல கூப்பிடுறாரு. இவன் உனக்கு டைரக்ட் ஜூனியர், அதனால அவனுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுன்னு. ஓகே சார்னு டோஜின் சொல்றான். ஹீரோ இவன் தான் என்னோட சீனியரானு நினைக்கிறான். என்னோட பேரு டோஜின்னு ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். சரி வா நம்ம போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், ஏன்னா எனக்கு PXக்கு போறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிட் கிடைச்சிருக்கு. என்னது, நம்ம விருப்பப்படி PXக்கு கூடவா போக முடியாதான்னு ஹீரோ நினைக்கிறான். டோஜின் இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுறதுக்கு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க ஷோரா சொல்றீங்க, ஏன்னா நான் அதிகமா சாப்பிடுவேன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்கன்னு சொல்றான். அப்ப பில்ஸ் கவுண்டர்ல இருக்கவன் 3 lakhs வான்சர்னு சொல்றான். உங்களுக்கு குளிருதா, ஏன் உங்க கையெல்லாம் ஷேக் ஆகுதுன்னு கேக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோ 3 லட்சம் வானுக்கு ஸ்நாக்ஸா வாங்கியிருப்பான். இதோட சாப்டர் 8 முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.